முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குது? 1 கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தமா? பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமா அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்குது? நீங்க ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்துல என்ன களையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமா உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்ப 1 கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாரா இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கிறது? காலம் எவ்வளவு இருக்கு? எப்படி நீங்க இந்த பிப்ரவரியில தேர்தல் அறிவிப்பீங்க, டிசம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப 2 மாசத்துக்குள்ள எப்படி இதை சரி பண்றது? ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. விடுபட்டவர்கள் சேர்க்கறது போறதெல்லாம் இவ்வளவு பதட்டமான சூழல்ல இந்த நாட்டுல மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாத்துக்கிறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. இப்ப யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்க போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்ப என்னமா வேலை செஞ்சீங்க? சரி பாக்குறேன்னு நீங்களே எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை? அது எவ்வளவு பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி இது? அங்க 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகார்ல 81 லட்சம் வாக்குல அதிகப்படியா இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேல இங்க அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்திருப்பாங்க. இப்படிதான் இது நடந்திருக்கும்.